டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு இறால் பிரியாணி செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். இது வந்து செக்கு நல்லெண்ணெய். நான் என்ன சமையல் பண்ணாலுமே எல்லாமே நான்வெஜ்ஜுமே வந்து நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, வாசனையும் செமையாக இருக்குது. எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கிலோ அரிசி, 1 கிலோ இறால் ரெண்டும் சேர்த்து பிரியாணி பண்ணுறேன். அதுக்கான அளவு தான் இது எல்லாமே. இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். இறால் பிரியாணிக்கு வந்து மற்ற பிரியாணிகளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போதான் நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சு. ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கிறேன், அதை இதில் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். ஆமாம், கூடாச்சு. எறா பிரியாணி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா எறா லைட்டாக ஸ்வீட் தன்மை இருக்கும். அதனால 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ இதுவும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். மஞ்சள் தூள் மிளகாத்தோட வாசனையும் போயிடுச்சு. அடுத்தது வந்து தக்காளி போட போகிறேன். 4 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இதில் போட்டு வதக்கிடலாம். ஆமாடா சொல்லும். குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சோம்னா தக்காளி நல்லா குலைவா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எறா போட்டு வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்கிடலாம். 4 ஸ்பூன் தயிர், இப்போ இதில் எறா போட்டுடலாம். ஒரு கிலோ எறா வாங்கி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். எறாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எறா பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஏன்னா சிக்கன் மட்டன் கூட உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். எறா வந்து 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது இப்போ அடுப்பை வந்து 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்ல. இதுக்கு தண்ணிலாம் தேவையில்லை, இதுலேயே வந்து தண்ணி வரும். அடுப்பு சிம்ல வச்சதுல வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம எறா வந்து நல்லா வேக விட்டுடலாம். இதுல எறாவிலே நல்லா தண்ணி வந்துருச்சு பாருங்க. தண்ணி எதுவுமே ஊற்றலை, இதில் எறால வந்த தண்ணி தான் இது. இப்போ நம்ம வந்து எறா வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இந்த டம்ளருக்கு 6 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தண்ணி வந்து 10 டம்ளர் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து இதுல இருந்து 1 டம்ளர் 10 டம்ளர் தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன். இதுல இருந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்து எறா வேகிறதுக்காக ஊற்ற போகிறேன். எறா வேகட்டும்.
6 டம்ளர் அரிசிக்கு 12 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 10 டம்ளர் ஊற்றுறேன். 10 டம்ளர் ஊற்றுனீங்களே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். எறா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எறா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் பிரியாணி. எறா இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். 10 நிமிஷத்துல வெந்துடும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து 9 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏற்கனவே நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 6 டம்ளருக்கு கரெக்டாக 10 டம்ளர் தண்ணி. நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டுடலாம். இப்போ நான் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை போட்டுடலாம். தண்ணி இழந்த அதே டம்ளருக்கு வந்து 6 டம்ளர் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி. நம்ம அரிசியை இது பண்ணிட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியில மட்டும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம தண்ணியை நல்லா வடிச்சிடணும். இல்லைன்னா வந்து மெஷர்மெண்ட் தண்ணியோட மெஷர்மெண்ட் அளவு மாறிடும். போதும், கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெய் போட்டலாம். 2 ஸ்பூன் நெய் போடுறேன். இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு போதுமான்னு டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த தண்ணியை விட லைட்டா உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா பிரியாணி வெந்து வரும்போது உப்பு சரியா இருக்கும். இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம மூடி விசில் போட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூடி விசில் போடணும். விசில் போட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு கரெக்டா 10 நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடணும். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளறி பார்க்கலாம் எப்படி இருக்கு. அடுப்பு சிம்ல வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறமா இப்போ திறந்து பார்த்தரலாம். இதுல வந்து இந்த டைமிங் தான் கரெக்டா இருக்கணும். நம்ம வந்து சிம்ல வச்சு 10 நிமிஷம் வைக்கணும். திருப்பி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கணும். வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா தான் கரெக்டா சாதம் வெந்திருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கும் எறா பிரியாணி. வாசனையே அட்டகாசமா இருக்கு. நல்லா அடியில இருந்து கிளறி விட்டுறணும். அப்பதான் அடியில எண்ணெய் இருக்கும். அடியில இருந்து கிளறி விட்டீங்கன்னா தான் வந்து சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நல்லா சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசனையே சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தரலாம் எப்படி இருக்கு. சாப்பிட்டு பார்த்தரலாம் எப்படி இருக்கு. பிரியாணி எல்லாம் சுட சுட சாப்பிட்டா அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். செமையா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. எறா பிரியாணி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.